ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இப்போ வாட்ஸ்அப்பில் புதுசாக ஒரு நியூ ஃபீச்சர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு 1 or 2 months இருக்கும். பட் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இந்த ஃபீச்சர் இருக்கிறதே தெரியாது. அது என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஃபோட்டோவை இன்னொருத்தருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை அட்டாச் பண்ணி எடிட் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். இப்போது நார்மலாக நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வாட்ஸ்அப்பில் ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறீங்கன்னா இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். இதுக்கப்புறம் நம்ம சென்டுன்னு கொடுத்துருவோம், அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். இதை தவிர நம்ம மேக்ஸிமம் பார்த்ததில்லை. முதல்ல இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஏன்னா ஃபோட்டோவை அட்டாச் பண்ணோன்னா பெரிய சைஸில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறமா வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். இப்போ அது மாதிரி கிடையாது, உடனே சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இதுக்குள்ளே தான் நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க மெட்டா ஏஐயை யூஸ் பண்ணி. அது எந்தெந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்னால், அந்த நம்ம அட்டாச் பண்ணக்கூடிய இமேஜை கார்ட்டூனாக மாற்றிக்கலாம், அனிமியாக மாற்றிக்கலாம், 3D எஃபெக்டில் மாற்றிக்கலாம், பேக்ரவுண்டில் சன்ரைஸ் வச்சுக்கலாம், சன்செட் வச்சுக்கலாம், நம்மளுக்கு என்ன தேவைப்படுதோ அதை வச்சுக்கலாம், உங்கள் ஃபோட்டோவை எடிட் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஏன்னா அதை சொல்ல முடியாது, அதை நம்ம பார்த்தோம்னா தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு ஹிடன் ஃபீச்சரை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, ஆல்ரெடி இந்த ஃபீச்சர் வந்திருந்தாலும் நீங்கள் எதுக்கும் வாட்ஸ்அப்பை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட்டு ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் சென்டரில் இருக்கிற சர்ச்சை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்புன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து அப்டேட்டுன்னு சொல்லி கேட்கும். ஸோ அப்டேட்டை கொடுத்துக்குங்க. அப்டேட்டை கொடுத்து முடித்தது பின்னால் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண பின்னால் ஏதாவது ஒரு சேட்டில் நம்ம ஃபோட்டோவை சென்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போது என்னுடைய இதை இன்னொரு சேட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் கீழே இருக்கிற அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். அட்டாச்மெண்ட்டுக்குள்ளே கேலரியை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய கேலரியில் இருக்கக்கூடிய எல்லா பிக்சர்ஸுமே டிஸ்பிளே ஆகுது. இதில் ஏதாவது ஒரு பிக்சரை நான் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை இந்த பிக்சரை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த பிக்சர் பெருசாக வியூ ஆகாது. ஜஸ்ட்டு கீழே இருக்கிறத இந்த சென்ட் பட்டனை மட்டும்தான் நம்ம கிளிக் பண்ணுவோம். பட் அப்படி பண்ணாதீங்க, அப்படியே வெயிட் பண்ணுங்க. இதில் தான் அந்த ஃபீச்சரை ஹிடனாக கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஃபோட்டோஸ் வந்து மேலே செலக்ட் ஆகிருக்கு, 1ன்னு வந்திருக்கு. இங்கே கீழே சென்ட் பட்டன்லையும் 1ன்னு இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபோட்டோ எங்கே டிஸ்பிளே ஆகுதுன்னா, லெஃப்ட் சைடு உங்களுக்கு பாட்டமில் டிஸ்பிளே ஆகுது. இந்த இடத்துல ஒரு பென்சில் மார்க் இருக்குது, அதுதான் எடிட். இதை நம்ம மேக்ஸிமம் யாருமே கவனிக்கிறது கிடையாது. இதுதான் அந்த ஃபீச்சர். ஸோ இந்த எடிட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், உடனே இமேஜ் வந்து பெருசாகிடும். பெருசு ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபீச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். மேலே இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ தட் ஆனால் இருந்தாலும் இதில் க்ராப்புன்னு இருக்குது. இந்த க்ராப்பை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை சின்னது பெருசு பண்ணுறது தான் பண்ணிக்கிங்க. அடுத்தது இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்னா, இந்த ஃபோட்டோவுக்கு கீழே பாருங்கள், ரீஸ்டைல் வித் ஏஐ அப்படின்ட்டு இருக்குது. அந்த ஏஐயை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உடனே உங்களுக்கு டோட்டலாக நிறைய ஃபீச்சர்ஸ் இப்படி டிஸ்பிளே ஆகுது. இதில் ஃபஸ்ட்டாக பாட்டமில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபில்டர்ஸ்ன்னு இருக்கு. ஃபில்டர்ஸை கிளிக் பண்ணிங்க. இதுக்குள்ளே நம்ம அட்டாச் பண்ணின பிக்சரை எந்த மாதிரியான கலர்ஸ் அண்ட் பிரைட்னஸில் வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நன்னில் இருக்குது, பாப், ஒவ்வொன்றா நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள். பிளாக் அண்ட் ஒயிட் மோல் கொண்டு எல்லாமே இதில் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் ஆஸ் இட் இஸ் நன்னிலேயே வச்சுக்கிறேன். இது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். அடுத்தது இந்த ஃபில்டர்ஸ்க்கு அடுத்தது ஸ்டைல்ஸுக்கு அடுத்தது எடிட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த எடிட்டில் ஃபஸ்ட்டு டெஸ்கிரைபில் கிளிக் பண்ணிங்கன்னா உடனே இந்த இடத்துல நீங்கள் எங்கேயாவது காப்பி பண்ணுறீங்க இல்லையா, அந்த ப்ராம்ப்டை இங்கே போட்டு நீங்கள் ஓகேன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் இமேஜ் மாறி அதுக்கப்புறமா சென்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஆட் சன்கிளாஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். உடனே ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு சன்கிளாஸ் ஆட் ஆகும். ஸோ இது மாதிரி டெஸ்கிரிப்டில் என்னென்ன உங்களுக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கிறீங்க. பாருங்கள், சன்கிளாஸ் ஆட் ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கிறீங்க. இதுலேயே நீங்கள் ப்ராம்ப்ட் பெரிய அளவு இருந்ததுன்னா அதையும் எடுத்து காப்பி பண்ணி மாற்றிக்கலாம். அடுத்தது பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். பேக்ரவுண்டில் என்ன மாதிரி வேணும், ஜஸ்ட்டு ட்ரீ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் ட்ரீ இருக்கிற மரங்கள்லாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்டை கொடுக்கும். இது மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம பாருங்கள் இப்படி மாற்றிடும். அடுத்தது அனிமேட்டுன்னு இருக்குது. அனிமேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இமேஜ் மூவிங் ஆப்ஜெக்டாக உங்களுக்கு மாறிடும். பாருங்கள், இப்போ தெரியும். அடுத்தது முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது ஸ்டைல். ஸோ இப்போ ஸ்டைலுக்கு வந்துடுவோம்.
இப்போ ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ட் ஸ்டைல்ஸ், மூட்ஸ், லைட்னிங், கலர்ஸ்ன்னு இருக்குது. இது ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், கண்டிப்பாக நீங்களே ஷாக் ஆவீங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் இந்த ஸ்டைல்ஸில் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அனிமி, பேப்பர், வாட்டர் கூலர், இல்லஸ்ட்ரேட்டர் இதெல்லாம் ஒவ்வொன்றும் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா சில இமேஜஸ் வந்து நம்மளுடைய ஃபேஸை அப்படியே அதே கார்ட்டூனில் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லாவாக இருக்கும். பாருங்கள், இந்த இமேஜெல்லாம் அப்படியே கொடுத்துருக்கு. ஸோ இதே மாதிரி பேப்பரு, வாட்டர் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஸ்டைல்ஸ். இந்த ஸ்டைல்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. சேம் இதுலேயும் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. இந்த ஸ்டைல்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களுடைய இமேஜஸ்க்கு கொடுக்கும். அடுத்தது மூட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே ஒவ்வொன்றா கொடுத்து பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பாருங்கள், எந்த ஒரு எஃபெக்டில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற லைட்னிங் கிளிக் பண்ணுறீங்க. இதுலேயே டார்க்கு, சன்செட்டு, பிரைட்டு, எர்த் ரியல் அப்படிங்கிறது இருக்குது. இது ஒவ்வொன்றா கொடுத்து பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்ல ரியலாகவும் அதே மாதிரி கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அப்படி டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு கலர்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. கலர்ஸ்குள்ளே ஒவ்வொரு கலராக நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு கலருடைய எஃபெக்ட்டும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இமேஜஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிக் மார்க் இருக்குது. அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ புதுசாக சேஞ்ச் பண்ண அந்த எஃபெக்டில் இங்கே டிஸ்பிளே ஆகுதுங்களா? சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா கீழே இருக்கிற சென்டுன்னு கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நார்மல் ஃபோட்டோவை எடிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு எஃபெக்டோட அவங்களுக்கு அனுப்ப முடியும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த ஃபீச்சர் உங்களுக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.